ஈரான் இஸ்ரேல் போர் போர் நிறுத்தம் இப்போ அமுல்ல இருக்கு. இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு யாருக்கு வெற்றி யாருக்கு லாபம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு யாருக்கு வெற்றி யாருக்கு லாபம் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட சேனல்ஸ்ல ஒவ்வொருத்தருமா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த சேனல் எடுத்து நம்ம பார்க்கும்போதும் அந்த அப்டேட்டுக்கு மத்தியில என்ன சொல்றது, இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு மத்திய கிழக்குல சமாதானம் நீடிக்குது அப்படின்னு நம்ம இப்ப நம்பினாலும் உண்மையிலேயே சமாதானம் நீடிக்குதானா இல்ல அப்படிங்கிறப்ப இன்னைக்கு அந்த வீணா போன இஸ்ரேல்காரன் கிட்டத்தட்ட காசால குண்டு போட்டு துப்பாக்கி சூடு நடத்தி 70க்கும் மேற்பட்ட மக்களை கொண்டிருக்காப்ல. சாப்பாடுக்காக வரிசையில நின்றவங்க கொண்டிருக்காப்ல. ஈவு இறக்கமற்ற இந்த இஸ்ரேல் ராணுவம் இது எல்லாருமே கணக்குல எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. எந்த சேனலுமே அதை விட்டு வைக்கல. சரி, இந்த வெற்றி தோல்வி லாபம் யாருக்கு அப்படிங்கறது பார்த்தோம்னா, இஸ்ரேல் எதுக்காக இந்த இதுல போர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இஸ்ரேலுடைய எய்ம் ஈரான் அணு குண்டு தயாரிக்க கூடாது. அதனால அவனோட அணு நிலையங்களை எல்லாத்தையுமே அழிக்கணும். அது செயல்படாத விதம் அதை மாற்றணும். ரெண்டாவது அங்குள்ள ஆட்சியை ஆயத்துலால் காமனியை கொன்னுட்டு அந்த ஆட்சியை மாற்றணும். அந்த ஆட்சியை மாற்றிட்டு ஈரான துண்டு துண்டா நாடுகளை மாற்றி அதுல இவங்களுக்கு தேவையான பொம்மை அரசு நடத்துற மாதிரி இல்ல. இப்ப நம்ம பாலஸ்தீன்ல யாசர் அரஃபாத்தின் கட்சிக்கு கொடுத்துட்டு இப்ப மஹ்மூத் அப்பாஸ் இருக்காப்ல ஒரு பொம்மையா, அந்த மாதிரி ஒரு பொம்மையான இவங்க சொல் பேச்சு கேட்கிற அளவுக்கு ஒரு தலைமை அந்தந்த நாட்டுல ஒரு 4-5 நாடு ஆக்கி அதுல அந்த தலைமை ஆக்கி அப்படி பிரிச்சு ஒரு காலமும் சேராத விதமா இந்த நாட்டை துண்டு துண்டா. இதுதான் இவங்களோட லட்சியம். இந்த லட்சியத்துக்காக தான் எப்பவாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அடிக்கலாம் அப்படிங்கிற லெவல்ல இருந்தாங்க. இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நெதன்யாகு தன் காலர் தூக்கி விட்டு அடுத்த தடவை தேர்தல்ல ஜெயிக்கலாம். இந்த கனவோட தான் இஸ்ரேலை தாக்குனாப்ப. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போ, இஸ்ரேல் தாக்குறதுக்கு முன்னாடி ஈரான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அரசுக்கு எதிராக ஒரு பிரிவினர் இருந்தாங்க. ஒரு பிரிவு மக்கள் அதிருப்தியில, அரசாங்கத்துக்கு மேல உள்ள அதிருப்தியில இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ISIS குழு இவங்க அவங்களுக்கு ஆதரவான மக்களின் திரட்டி அவங்க ஒரு சைடா இந்த ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு அவங்க ஒரு சைடா நின்றுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பதுங்கி இருந்த மொசாது உளவாளிகள், இந்த மொசாது உளவாளிகள் யாரு எப்படி இருக்காப்ல யாரெல்லாம் அப்படிங்கறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாவே இருந்துச்சு. அந்த அளவுல மொசாதோட பணியும் மொசாதோட தலைமறைவான மொசாது ஸ்லீப்பர்ஸுக்கும் அங்க இருந்தாங்க. இதெல்லாம் ஈரானுக்கு இஸ்ரேல் கொடுத்த குறைச்சல். ஈரான் அரசு மிகப்பெரிய ஒரு தலைவலியில தான் இருந்தாப்ல. ஆனா இஸ்ரேல் தாக்குதலுக்கு இஸ்ரேல் என்ன நினைச்சு தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எந்த நாட்டுமே எந்த ஒரு அரபு நாடுமோ எந்த நாடுமோ ஈரான் இஸ்ரேல் மேல திருப்பி தாக்க மாட்டாங்க. ஏன் இஸ்ரேல் மேல திருப்பி தாக்க மாட்டீங்க அப்படின்னா, பயம் அமெரிக்கா, புரியன வத்துள்ள பயம். அப்போ அமெரிக்கா இருக்கா, அமெரிக்கா நம்மளை காலி பண்ணிடுவான் அப்படிங்கிற அடிக்க மாட்டாங்க. அப்போ இதே மாதிரிதான் நம்ம போய் அடிச்சுட்டானா, ஈரான் அடிச்சுட்டானா ஈரான் திருப்பி அடிக்க மாட்டான். திருப்பி அடிச்சாலுமே நம்ம அயன் டோம் எல்லாமே இருக்கு, அட்டாச் சிஸ்டம் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி எல்லாத்துக்கும் லோட் பண்ணி எல்லாம் பக்கா பிளானோட தான் அமெரிக்காவும் இஸ்ரேல உள்ள இறங்குனது. இஸ்ரேலை கூட்டி விட்டு அமெரிக்கா தான் அப்படிங்கிறது வேற. இந்த சூழ்நிலையில இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அடிச்ச அடி இருக்கு பாத்தீங்களா, அது இவன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்படி ஒரு அடி விழும், இப்படி ஒரு இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத கனவுல கூட இவனால நினைச்சு கூட பார்க்காத ஒரு செயல். அடிச்சுட்டான், திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டான். எப்படியாவது நிக்கணும், அதாவது நான் அடி வாங்கிட்டு இருக்கேன் நான் அடிக்காம இருக்கல அப்படிங்கிறாரு. அதுக்காக ஈரானுக்கு பாதிப்பு கிடையாது, ஈரானுக்கு பாதிப்பு இருக்கு. ஆனா இஸ்ரேல கணக்கிடும் போது இஸ்ரேலோட ஒரு நகரத்துல 10 பேலிஸ்டிக் மிசைல் வச்சு அடிச்சுட்டான்னா அதுல ஏற்படுற பாதிப்பும், ஈரான்ல அவன் 100 குண்டு போட்டு ஒரு இடத்த காலி பண்ணானா அதுக்குள்ள பாதிப்பும் இப்படிதான் இருக்கும். அப்போ இவனுக்கு 100 குண்டு போட்டு அந்த இடத்த காலி பண்ணலாம். அப்பதான் ஏன்னா ஈரானோட பரப்பளவு பெருசு, அதனால பாதிப்பு கம்மியா தான் இருக்கும். முக்கியமான இடத்த அழிச்சாப்ல, முக்கியமான தலைவர்கள் அழிச்சாப்ல. ஆனா அத கூட இஸ்ரேல் எதிர்பார்க்கல. ஏன்னா தலைவர் எல்லாத்தையும், அதாவது ராணுவ தலைவரை தான் டார்கெட் பண்ணா. ராணுவ தலைவர்கள், அணு ஆயுத விஞ்ஞானிகள், இதைத்தான் டார்கெட் பண்ணி அடிச்சான். அடித்த 8 மணி நேரத்துல இவன் திருப்பி அடிப்பாங்க. 8 மணி நேரம் இல்ல, அடுத்த 2 மணி நேரத்துல ரிட்டர்ன் கொடுத்துட்டாப்ல, ட்ரோன் அனுப்பிட்டாப்ல. அனுப்பி நான் வர்றேன்டா பின்னால அப்படின்னு சொல்ல விட்டுட்டு நான் அடிச்சாப்ல. இந்த அடியை அமெரிக்காவும் இஸ்ரேலும்
எதிரே பார்க்கல. இவ்வளவு அடிக்க ஆரம்பிச்சோடனே என்ன செய்ய முடியாம தான் இஸ்ரேல் வந்துட்டு அமெரிக்காட்ட கதற ஆரம்பிச்சிட்டாப்ல. கதறும்போ இப்படி விட்டுட்டு போனா நடக்காது, அதனால நீங்க என்ன செய்யணும்னா தயவு செய்து காலில் விழுந்து கெஞ்சாத குறைய கெஞ்சி அந்த வீட்டு பாம்பர்ஸ் கொண்டு வந்துட்டு அடிக்கணும். இந்த வீட்டு பாம்பர்ஸ் கொண்டு வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடியே வந்துகிட்டு கத்தருக்கு வந்துகிட்டு நியூஸை கொடுத்துட்டாப்ல. நியூஸ் கத்தர் வந்துகிட்டு ஈரானுக்கு கொடுத்துட்டாப்ல. ஈரான் வந்துகிட்டு அந்த அணு இதுக்குள்ள செறிவூட்டப்பட்ட அணு எல்லாத்தையுமே வந்துகிட்டு புளூட்டோனியத்தை வந்துகிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல மாத்திட்டாப்ல. யூரேனியத்தை ஃபுல்லா கொண்டு வந்துகிட்டு வேற ஒரு இதுக்கு மாத்திட்டாப்ப. நம்ம வேற ஒரு காணொலி அதை பத்தி போட்டிருக்கோம். இப்படி இதை மாத்தினதுனால அமெரிக்கா ஈரானுக்காக இஸ்ரேலுக்குள்ள ஆசைக்காகவும் அவனை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அடிச்சு தூக்கிட்டாப்ப. அது தூக்கி போட்டு அடிச்சது என்னன்னா பெரிய மலை பாறை உடைச்சதுக்கு. நம்ம ஊர்ல வந்துகிட்டு ஒரு 10-25 லட்சம் ரூபாய் கொடுத்து அடிக்க வேண்டியதை அவன் கோடிகள் கணக்கு வந்துகிட்டு 10-30,000 கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாப்ல. இந்த வீட்டு பாம்பு போட்டதும் அது எல்லாமே அவ்வளவு செலவு பண்ணி இவன் வந்துகிட்டு இந்த கல்லு மண்ணு உடைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த நிலைமையில எவனுமே அரபு நாடுகள்ல திரும்பி அடிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் வந்துகிட்டு இஸ்ரேல் வந்துகிட்டு ஈரானின் நினைச்சு அடிச்சா. ஆனா இந்த அடி பயங்கரமா இருக்கு. சரி, இதோட நிந்தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா இல்ல. அமெரிக்கா அடிச்ச உடனே அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன் அடிப்பேன் அப்படின்னா கொடுத்துட்டா. எப்படினாலும் பேச அடிப்பேன். 2 ஆப்ஷன் கொடுத்துட்டான். பழகக்கூடாது, நான் அடிப்பேன், திருப்பி நீங்க அடிச்சீங்கன்னா போர் தொடரும், இல்ல விட்டுட்டீங்கன்னா நான் இதோட சமாதானமா போய்க்கிறேன், திருப்பி அடிக்க மாட்டேன், 2வது அடி அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இது பேச்சுவார்த்தை நடத்தி கம்ப்யூட்டர் நடத்தி உயிர் சேதம் இல்லாம நம்ம வந்துகிட்டு பேச வந்துகிட்டு அதை உள்ள பாதிப்பை நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிதான் வந்துட்டு கத்தர், பஹ்ரைன், அப்புறம் ஈராக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாவளத்துக்கும் வந்துகிட்டு ஈரான் அடிச்சாப்ல. இந்த அடியும் வந்துகிட்டு அரபு உலகம் வந்துகிட்டு எதிர்பார்க்கல. ஏன்னா அமெரிக்காவை தொடர்க்கே பயப்படுற எல்லாரும் அமெரிக்காவை தொற்று விளாண்டுட்டான். இதெல்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈரானுக்கு ஏகப்பட்ட பிளஸ் பாயிண்ட். ஈரான் மக்கள் ஆட்சிக்கு எதிராக அதிருப்தியா இருந்தவங்க எல்லாருமே வந்துகிட்டு ஒன்றுபட்டு ஒற்றுமையா இருக்க ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம இந்த டைம்ல எவன்லாம் தலை தூக்குனானோ மொசாதோட எல்லாத்தையும் வந்துட்டு பிடிச்சு தூக்கிட்டாங்க. ட்ரோனும் அதை வச்சுட்டு ஏகப்பட்ட பேத்த கிட்டத்தட்ட 100கணக்கான பேத்த வந்துட்டு மொசாதின் உளவாளிகள் வந்துகிட்டு தட்டி தூக்கிட்டாங்க. ஏன்னா இவன் செயலுக்கு வரணுமே, இவன் செயல்பட்டு இவன் செஞ்சாதான் வந்துகிட்டு சிக்னல் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல வேற ஏதாவது செஞ்சாலும் தான் வந்துகிட்டு இவனை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா மக்களோட மக்களா இருக்கான், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இதெல்லாம் இவன் தலை தூக்கும் போது எல்லாத்தையும் தூக்கிட்டான். அதுவும் வந்துகிட்டு ஈரானுக்கு ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. இதுல மிகப்பெரிய பிளஸ்ஸா பார்த்து வந்துகிட்டு கத்தர்ல வந்துகிட்டு அடிப்பான்னு சொல்லிட்டு இவங்க எதிரே பார்க்கல. எந்த நாடுமே வந்துட்டு எதிர்பார்க்கல. ஏன்னா கத்தரும் ஈரான் வந்துட்டு ரொம்ப அண்ணன் தம்பியா இருக்கிற மாதிரி தான் வந்துகிட்டு அவங்க அவ்வளவு க்ளோஸா இருந்தாப்ல. அங்க இருக்கிற யார் பேச அடிக்க மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் அத்தையே அடிச்சு காமிச்சாப்ல. ஈரான் யாரா என்ன தவிர நான் ஒன்னும் அடிக்கல, உன் நாட்டு மேல நான் படையெடுக்க மாட்டேன், எனக்கு எதிரி அமெரிக்கா, அவனை நான் அடிச்சு காட்டேன், அவன் என் மேல பாம்பு போட்டனால நான் ரிட்டர்ன் கொடுத்தேன் அப்படிங்கிறத காமிச்சதுனால அரபு நாடுகளுக்கு இன்னைக்கு வந்துகிட்டு ஒரு பயத்தை வந்துகிட்டு ஈரான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இஸ்ரேலை ஒரு காசாவா மாத்தி காமிச்ச இந்த அரசுக்கு வந்துகிட்டு பின்னால சப்போர்ட் நல்லா வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு ஹீரோ ஆயிட்டாப்ல. 1900 அசைக்க முடியாத ஒரு அரசாக இப்ப மாறி இருக்கு. எந்த கும்பம் வந்துட்டு தளபதி இருந்தாலும் இவன்கிட்ட வந்துகிட்டு பிரிவினைவாதம் செயல்பட முடியாது. ஏன்னா என் நாடு என் மக்கள் என்ன செய்யணும், என் நாடு வந்துகிட்டு சூப்பர் பவர் நாடா இருக்கு, என் நாடு வந்துகிட்டு என்ன பாதுகாக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விதைக்க முடிஞ்சிச்சு இந்த ஒரு அடியால. இது ஈரானுக்கு ஒரு பிளஸ். சரி, இதுல லாபம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அமெரிக்காவுக்கு ஒரு லாபம். அமெரிக்காவோட லாபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இஸ்ரேலுக்கு கண்ட மண்ணை தூக்கி ஒரு சின்ன ஒரு ஜிமிக்கி வேலை பண்ணி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அமெரிக்காவோட லாபம் என்னன்னா இப்போ ஈரானை காட்டிட்டு இவன் என்னையே அடிக்கிற அளவுக்கு தூங்கிட்டான் பாத்துக்கோங்க, நானும் இங்க போயிட்டேன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற லெவல்ல இந்த அரபு நாடுகளுக்குள்ள மண்டே கழுவிட்டு அவன் தலையில மிளகா அரைச்சிட்டு அவனோட ஆயுதத்தை இன்னும் விற்க வைக்கும், அவனோட லாபம் சம்பாதிக்கிறதுக்கும் இதை வந்துகிட்டு அழகா அமெரிக்கா பயன்படுத்துவான். இதுதான் உண்மை. ஆனா அமெரிக்காவின் ட்ரம்புக்கு இது ஒரு மிகப்பெரிய சரிவு. ஒரு அளவுல போற நிறுத்திட்டேங்கிற ஒரு கெத்தை எடுத்துக்கிட்டாலும் அடி வாங்கிட்டான் அப்படிங்கிற அரபு மண்ணில அரபு அல்ல, இது அரபு மண்ணா எடுக்க மாட்டான், இருந்தாலும் அரபா தான் கணக்கு பண்ணுவாங்க. ஈரான் முஸ்லீம் நாடு அப்படிங்கிற இஸ்லாமிய நாடு அடி வாங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு கெட்ட பெயரை இன்னைக்கும் ட்ரம்புக்கு இருக்கதான் செய்யும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நினைச்சது நடக்கவும் இல்லை, அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன லாபம் இருக்கு. ஆனா ஈரான் கிங் ஹீரோ ஆயிட்டாப்ல, கிங் ஆயிட்டாப்ல, கிங் மேக்கர் ஆயிட்டாப்ல. இதுதான் இந்த போரோட இந்த 12 நாள் நடந்த போர்ல நடந்த காரியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ்ஜே.